யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் நூற்றுக்கணக்கான பனை மரங்களுக்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நேற்று மாலை 5:30 மணியளவில் கட்டைக்காடு ராணுவ முகாமிற்கு முன்னால் காணப்பட்ட நூற்றுக்கணக்கான பனைகள் திடீரென தீப்பற்றி எரிந்தது. நிலைமையை உணர்ந்து கொண்ட ராணுவத்தினர் தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வாகனத்தை வரவழைத்ததுடன் மருதங்கேணி ராணுவ முகாமில் இருந்தும் தீயை அணைப்பதற்காக 200 ராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டனர். விசமிகளால் வைக்கப்பட்ட தீ பரவலாக பற்றி எரிந்ததும் ராணுவத்தினர் கடுமையாக போராடி வந்தனர். பற்றி எரியும் தீ ஏனைய பனைமரங்களுக்கும் வேகமாக பரவியது. சம்பவம் தொடர்பாக கட்டைக்காடு ராணுவ அதிகாரியிடம் பிரதேச ஊடகவியலாளர் வினவிய போது, ராணுவ முகாமுக்கு முன்னால் காணப்படும் இந்த நூற்றுக்கணக்கான பணிகளுக்கு தீ வைப்பது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்பும் பல தடவைகள் இவ்வாறு தீ வைத்து அழித்துள்ளார்கள். இவர்கள் ஏன் இவ்வாறு செய்கின்றார்கள் என்பது தொடர்பாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த பகுதி ராணுவத்தினுடைய எல்லை இல்லை. பொதுமக்கள் வந்து இங்கே மட்டிகளை வெட்டுவது, பனம்பழம் பொறுக்குவது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அவர்களை ஒருபோதும் ராணுவத்தினர் தடுத்ததில்லை. ஆனாலும் இவ்வாறான கீழ்த்தரமான வேலைகளில் சிலர் ஈடுபடுகின்றார்கள். அருகில் காணப்படும் மதுபான சாலையில் மது அருந்திவிட்டு காட்டுப்பகுதியால் செல்கின்றவர்களே இவ்வாறு பணிகளுக்கு தீ வைத்துள்ளார்கள். சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மேலும் தெரிவித்தார். தற்போது பனம்பழ சீசன் என்பதால் இந்த பணிகளில் இருந்து பயன்பெறும் மக்கள் குறித்த சம்பவத்திற்கு தங்களுடைய கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.